மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அந்த நிதி ஒதுக்கீடு, திட்டங்கள் அறிவிப்பு போதுமானதா இருந்திருக்கா? உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது சார்? பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை உரையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக சென்ட்ரல் கவுண்டர் பார்ட் ஃபண்டிங் 63,246 கோடி சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒதுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு நாங்கள் அந்த நிதி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய தொகை இந்த பணிகளுக்கு ஒதுக்குவாங்கன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் எந்த நிதியும் ஒதுக்கல. அது ஒரு பெரிய ஏமாற்றமாக பார்க்குறோம். ஏன்னா அந்த 2021ஆம் ஆண்டு அறிவித்த மற்ற ரயில்வே திட்டங்கள், இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் பார்த்திங்கன்னா பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டமோ இல்லை நாக்பூர் மெட்ரோ ரயில் திட்டம், கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கெலாம் நிதி கொடுத்துட்டாங்க. ஆனால் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு வரைக்கும் நிதி கொடுக்கவே இல்லை. அது இந்த பெரிய ஏமாற்றமாக பார்க்குறோம். ஏன்னா சென்னை ஒரு பெரிய மாநகரம், 1 கோடி மக்களுக்கு மேலே இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. அதுவும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் பார்த்திங்கன்னா மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிற பகுதிகள் வழியாக தான் நிர்வாகம் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களின் நலன் கருதி நிதி ஒதுக்காமல் விட்டது மிகப்பெரிய ஏமாற்றமாக நாங்கள் பார்க்குறோம். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம், அதே போன்று எலிவேட்டர் காரிடார் உள்ளிட்ட பல்வேறு திட்டத்திற்கான ஒரு கோரிக்கைகளை கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய அரசிற்கு கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தார். முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் அறிவித்த அந்த திட்டங்களில் இருக்குதா? ஏமாற்றம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்குதா சார்? ரயில்வே திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பெருசாக நிதி ஒதுக்கலை. குறிப்பாக தாம்பரம் சென்னையின் 3வது முனையம்னு 2016 அனௌன்ஸ் பண்ணாங்க. 2019ஆம் ஆண்டே இந்த கன்சல்டன்சி டிபிஆர் ரெடி பண்ணாங்க ரீடெவலப்மெண்ட்டுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். நாங்கள் இந்த ஆண்டு அந்த தாம்பரம் 3வது முனையத்துக்கு அதிக நிதி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அறிவிப்பு எதுவுமே வெளியிடலை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா தாம்பரம் தான் சென்னையில் இருக்க பெரிய ஒரு இடம், வசதி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தாம்பரம் 3வது முனையம் தான். இங்கே தான் நிறைய ரயில்கள் இயக்கக்கூடிய வசதிகள் பண்ண முடியும். ஏன்னா 90 ஏக்கர் இடம் இருக்குது. அதனால தான் இங்கே 1000 கோடி ரூபாயில் ரீடெவலப்மெண்ட் பிளான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ நிதி ஒதுக்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் இது வரைக்கும் நிதி ஒதுக்கலை. அது பெரிய ஏமாற்றமாக பார்க்குறோம் ரயில்வே திட்டத்தில். அதே மாதிரி எலிவேட்டட் காரிடார் பல ஆண்டுகளாக இந்த போக்குவரத்து நெரிசல், ஒரு 28 கிலோமீட்டர் தாம்பரம் பெருங்களத்தூர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம பயணிக்க 28 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் ஆகுது சாதாரண நேரங்களில். அதுவே வார இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஃபியூவலும் வேஸ்ட் ஆகுது. டிராஃபிக்கில் ரொம்ப கன்ஜஷனாக இருக்குது. மக்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது. இது எலிவேட்டட் ரோடு ரொம்ப முக்கியமான தேவை. இதுக்கும் ரொம்ப வருஷங்களாக கோரிக்கை தமிழகத்திலேருந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கும் எந்த ஒரு ஒப்புதலும் கிடைக்கலன்றது பெரிய ஏமாற்றமாக நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய அதே நிலைமை தான் மற்ற மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளோட செயல்பாடுகளும் இருக்குதா சார்? கடந்த 10 ஆண்டுகளாக மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குது, எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐயில் கேட்டிருந்தோம். மற்ற நகரங்கள் பார்க்கும்போது பெருநகரங்களான மும்பை மற்றும் டெல்லி இதெல்லாம் பெரிய நகரங்கள். அது மாதிரி தான் சென்னை ஒரு பெரிய நகரம். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மும்பை நடக்கக்கூடிய, மகாராஷ்டிரத்தில் நடக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 39,700 கோடி கிட்ட நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த 10 ஆண்டுகளில். அதே மாதிரி டெல்லி மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா 35,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பெங்களூரு, அப்புறம் குஜராத், இந்த மாதிரி நிறைய பல ஆயிரம் கோடி நிதி அவங்க தாராளமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்துக்கு வரைக்கும் தான் இது வரைக்கும் 1 ரூபா கூட மத்திய அரசாங்கத்துடைய நிதி பங்களிப்பு கொடுக்கல. இது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஃபேஸ் 1 எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் நிதி கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. 19லேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகளாக சரியாக நிதி கொடுக்கல. அதனால் இந்த ஃபேஸ் 2 கண்டிப்பாக அவங்க நிதி ஒதுக்கி ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாகுபாடான ஒரு செயலாக பார்க்க முடியுதுங்களா? சென்னை மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் 2க்கான திட்டங்கள் நிதி ஒதுக்கிறதுல ரொம்ப தாமதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதனால் 2026க்குள்ளே இந்த பணிகள் முடிக்கப்படுமா, இல்லை தாமதம் ஆகுமா சார்? இது மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காட்டிலும் தமிழக அரசாங்கம் ரொம்ப முனைப்போட சென்னை மக்களின் நலன் கருதி
இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அது ஒதுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி தான் கொடுத்தாங்க, இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்துது. அதனால் இந்த வருஷமாவது வந்து நிதிநிலை அறிக்கை, மத்திய நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு நிதி பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒதுக்குனாங்க. ஏன்னா தமிழகத்தில் மற்ற திட்டங்களுக்கு நிதி இல்லாமல் போகுது, அதனால் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது தொடரும் போது இது அடுத்த ஆண்டும் இதே மாதிரி நிதி கொடுக்காம போச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நிதிச்சுமை வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்து தலையில் வந்து விழும். அதனால் என்ன நடக்கும்னா சாதாரண ஒரு சில முக்கியமான திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்க முடியாமல் போகும். சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 2ஆம் கட்டத்துக்கு நம்ம கோப்புகளை அமைச்சு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கே ஒப்புதல் கிடைக்கலனா அடுத்து கோயம்புத்தூர், மதுரைக்கெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் நாங்கள் பார்க்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.